அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேக்ஸ் பார்க்க போறோம். மேக்ஸ் நம்ம டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கு 500 rupees தான். உங்களுக்கு 21 டெஸ்ட் கொடுக்குறோம். உங்களுக்கு 21 டெஸ்ட் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஒரு 50 கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸா உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கொடுத்துறோம். ஓஎம்ஆர் ஷீட்ல டெஸ்ட் கொடுத்துறோம். ரைட்டுங்களா? 21 டெஸ்ட் கொண்டு போறோம். ரைட். இரு எண்களின் மீப்போவா 4, அவற்றின் மீசிமா 520, மேலும் அவற்றின் ஒரு எண் 52 எனில் மற்றொரு எண் காண்க. நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் 500 rupees தான். ஏன்னா 25 மார்க் கேட்கறாங்க. ஆப்டிடியூட்ல பாத்தீங்கன்னா 15 மார்க்கு, ரீசனிங்ல 10 மார்க், 25 மார்க். ஒரு வேலையை தீர்மானிக்கிறது மேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கைட்லைன்ஸ் இருந்தா ஈஸியா இருக்கும். இரு எண்களின் மீப்போவா 4, அவற்றின் மீசிமா 520, மேலும் அவற்றின் ஒரு எண் 52 எனில் மற்றொரு எண் காண்கன்னு கேட்கிறாங்க. அப்ப இரு எண்களின் மீப்போவா எழுதலாமா? ஃபர்ஸ்ட் மீப்போவா இங்க அண்டர்லைன் பண்ணுங்க. மீப்போவா இஸ் ஈக்குவல் டு 4 எடுத்துட்டீங்க. அவற்றின் மீசிமா, அப்ப மீசிமா 520, மீசிமா 520, மேலும் அவற்றின் ஒரு எண் என்னது? ஒரு எண் 52 எனில் மற்றொரு எண் காண்க. அப்ப மற்றொரு எண் தெரியாது. ரைட்டுங்களா? இப்ப என்ன பண்ணுங்க, இந்த மாதிரினா இரு எண்கள் மீப்போவா 4, அவற்றின் மீசிமா 520, மேலும் அவற்றின் ஒரு எண் 52 எனில் மற்றொரு எண் காண்கன்னு கேட்கிறாங்க. அப்ப எழுதுங்க, முதல் எண் இன்ட்டு மற்றொரு எண் இஸ் ஈக்குவல் டு மீப்போவா இன்ட்டு மீசிமா. பாருங்க, இரு எண்களின் மீப்போவா 4, அவற்றின் மீசிமா 520, மேலும் அவற்றின் ஒரு எண் 52 எண்ணில் மற்றொரு எண் காண்கன்னு கேட்கிறாங்க. முதல் எண் இன்ட்டு மற்றொரு எண் இஸ் ஈக்குவல் டு மீப்போவா இன்ட்டு மீசிமா. முதல் எண் என்ன? ஒரு எண் 52. இந்த இடத்துல முதல் எண் எழுதி கொடுத்தோம்னா ஒரு எண்ணில் எழுதுங்க. அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி எழுதுங்க. முதல் எண் கொடுத்தா முதல் எண் எழுதணும். ஒரு எண், ரைட்டா, இன்ட்டு மற்றொரு எண். அப்ப ஒரு எண் 52, ஒரு எண் என்னது 52 எழுதிட்டோமா? இன்ட்டு மற்றொரு எண் என்னது? மற்றொரு எண் தெரியாது, அதனால எழுதுங்க. மற்றொரு இஸ் ஈக்குவல் டு மீப்போவா 4 இன்ட்டு மீசிமா 520 போட்டோமா? இப்ப என்ன பண்ணோம்னா 52 பெருக்கல் இருக்குது. இது ஈக்குவல் அண்ணன போனா வகுத்தலா வரும். therefore மற்றொரு எண் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 520 டிவைடட் பை, இது ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்ட போனா வகுத்தலா ஆயிடும், 52 ஆயிடும். இது 52 ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்ட போனா வகுத்தல் ஆயிடும். ஒரு 52, ஒரு 52. அப்ப என்ன இருக்கு? இந்த 0 அப்படி போட 10. அப்ப என்ன இருக்குன்னா 4 இன்ட்டு 10 இருக்கு. எழுதும் போது 2 டிஜிட்ட முன்னாடி 10 இன்ட்டு இந்த 4, அப்ப 40. மறுபடியும் சொல்றேன், இரு எண்களின் மீப்போவா 4, அவற்றின் மீசிமா 520, மேலும் அவற்றின் ஒரு எண் 52 எண்ணில் மற்றொரு எண் காண்கன்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இரு எண்களின் மீப்போவா 4, அவற்றின் மீசிமா 520, மேலும் அவற்றின் ஒரு எண் 52 எண்ணில் மற்றொரு எண் காண்கன்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா மீப்போவா 4 எழுதினோமா? மீசிமா 520, ஒரு எண் என்னது 52, மற்றொரு எண் தெரியாது, அதனால தெரியாது. ஃபார்முலா ஒரு எண் இன்ட்டு மற்றொரு எண் இஸ் ஈக்குவல் டு மீப்போவா இன்ட்டு மீசிமா. ஒரு எண் இந்த 52 தூக்கி இங்க போட்டீங்களா, இன்ட்டு மற்றொரு எண்
இஸ் ஈக்குவல் டு மீப்போவான்னா 4 இன்ட்டு மீசிமா 520. அப்ப இந்த 52 ஈக்குவலுக்கு அண்ணாண்ட வந்தா வகுத்துல ஆயிடும். இது 52 ஒரு 52 52 ஒரு 52 52 ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அப்ப இந்த 0 அப்ப இருக்கிற பேலன்ஸ் 4 இன்ட்டு 10 10 2 டிஜிட்டா இருக்கு, முன்னாடி போட்டு 4 40 ரைட்டுங்களா. இப்ப இந்த மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 ருபீஸ் தான். வீடியோ கிளாஸ் டெய்லியும் ஒரு 10 கணக்கு கொடுத்துறான், வீடியோ கிளாஸும் கொடுத்துட்றான். அடுத்தது நம்ம கிட்ட பொது அறிவு. இந்த புத்தகம் எப்படி சார் இருக்குதுன்னா, இது பாத்தீங்கன்னா சிலபஸ் பேஸ்டு இருக்குது. சிலபஸ் பேஸ்டுன்னா நமக்கு இந்தியன் எக்கனாமிக், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடு, அடுத்தது ஜாகிரபி, அடுத்து இந்திய வரலாறு ஹிஸ்டரி ஐஎன்எம், அப்புறம் சயின்ஸ் இருக்குது, ஜாகிரபி இருக்கு. இது எல்லாமே ஒன்லைனரா கொடுத்துறாங்க. இங்க பாருங்க இன்டெக்ஸ் உங்களுக்கு அழகா இந்த புத்தகம் இன்டெக்ஸ் பாருங்க ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க பாருங்க. சிலபஸ் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சிலபஸ் அப்படி ஒன்லைனரா இருக்குது. உங்களுக்கு ஒரு 70 நாள்ல இந்த புத்தகத்தை எளிமையா படிச்சிடலாம். எல்லாம் ஒன்லைனர் போல்டா இருக்குது. டிஎன்பிசி எப்படின்னா டிஎன்பிசி சிலபஸ் பேஸ்டு கொஸ்டின் கேட்கறாங்க. அது எங்க இருக்குன்னா டெக்ஸ்ட் புக்ல இருக்குது. அப்ப இந்த புத்தகம் 6வது இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள ஒரே இடத்துல உங்களுக்கு ஒன்லைனரா தொகுத்து உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. இந்த புத்தகத்தின் விலை பார்த்தா 350 ரூபாய். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக 300 ரூபாய்க்கு இந்த புத்தகத்தை நாங்க தரோம். எளிமையா படிச்சிடலாம். படிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்லைனராகவும் ஃப்ரீயாவே கொடுத்துறோம். இந்த புத்தகத்துக்கு ஃப்ரீயாவே ஒன்லைனர் டெக்ஸ்ட் புக்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரீயா மேக்ஸ் எங்ககிட்ட டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் ஒன்லைனர் கொஸ்டின் பேப்பரும் ஒன்லைனரும் ஃப்ரீயாவே கொடுத்துட்றோம் உங்களுக்கு. இந்த புத்தகத்தின் விலை பார்த்தீங்கன்னா 350 ரூபாய். உங்களுக்கு 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா டிஎன்பிசி சிலபஸ் பேஸ்டு கேட்கறாங்க. அவங்க 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. கூற்று காரணம் சரியான விளக்கம் கேட்கறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கால வரிசைப்படுத்த சொல்றாங்க. பொருந்தாத கேட்ட மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கறாங்க. நேரடினா கொஞ்சம் தான் கேட்கறாங்க. அப்ப நாங்க இந்த புத்தகத்தை ஷார்ட்டா படிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்லைனர் கொடுத்துட்டு டெஸ்ட் உங்களுக்கு மேக்ஸ் எங்ககிட்ட டெஸ்ட் பேஸ் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ 24 டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு தரோம். அடுத்த 24 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஃப்ரீயாவே ஜிஎஸ்ல கொடுத்துறோம். தமிழ் 21 டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துறோம். இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா தமிழ் பொது இலக்கணம். இந்த புத்தகம் இது எப்படி இருக்குன்னா 6வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள புதிய புத்தகம், பழைய புத்தகம், ஒன்லைனர் இலக்கணம் சார்ந்து கான்செப்ட் ஒரு 136 பேஜ் இருக்கு. புதிய புத்தகம், பழைய புத்தகம் 6வதுல இருந்து 12வது வரை எங்குமே தேட வேணாம். இந்த புத்தகம் 1ல பாத்தீங்கன்னா 136 பேஜ் இலக்கணம் கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரு டாபிக் வைஸா இருக்குது. அடுத்தது தன்வினை, செய்வினை, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை, அடுத்து வேர் சொல்லு, அடுத்தது பாத்தீங்கன்னா 1600 கொள்கை குறிவினா உங்களுக்கு டிஎன்பிசி தரத்துல 4 ஆப்ஷன்ஸோட பிராக்டிஸ் பண்றதுக்கு கொடுத்துறாங்க. இந்த புத்தகத்தின் விலை 300 ரூபாய். இந்த புத்தகம் தமிழ் இலக்கணம் புத்தகம் 2 இன்னும் ஒரு அது பாத்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் பேஸ்ல இப்ப இன்னும் ஒரு 10 டேஸ்ல வந்துடும். ஆனால் இந்த புத்தகம் புதிய புத்தகம், பழைய புத்தகம் கான்செப்ட் பேஸ்டு இருந்து சிலபஸ் பேஸ்டும் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதை பயிற்சி எடுக்கணும். நீங்க டைரக்டா போயிட்டு புதிய புத்தகத்தை பயிற்சி எடுத்தீங்கன்னா உங்களால அடிக்க முடியாது. ஏன்னா இலக்கணம் கான்செப்ட் பேஸ்டு கேட்கறாங்க. அதனால இந்த புத்தகம் 300 ரூபாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது டிஎன்பிசி குரூப் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 62 வினாத்தாள், ஒரிஜினல் வினாத்தாள், தகுதி தேர்வு இப்ப கேட்டிருக்காங்கல்ல, தகுதி தேர்வும் இலக்கணம் சார்ந்தது 150 தலைப்பு, தமிழ் அறிஞன் பொண்ணு, தமிழ் இலக்கியம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எந்தெந்த இயர்ல கேட்டது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ண கொஸ்டின் அதை 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் டைப்ல இருக்குது. இது உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது விலை உங்களுக்கு 400 ரூபாய். உங்களுக்கு 360 ரூபாய்க்கு இந்த புத்தகத்தை தரோம். எங்க கிட்ட தமிழ், பொது அறிவு, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் புத்தகம் கிடைக்கும். உங்களுக்கு எளிமையான ஒரு 60 நாள்ல 3 புக்கையும் நீங்க எளிமையா படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு போயிடலாம். மேக்ஸ் மட்டும் டெஸ்ட் பேட்ச் போடுறோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா 500 ருபீஸ். தமிழ் கொஸ்டின் பேப்பரும் ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரீயாவே கொடுத்துடுறோம். உங்களுக்கு டெஸ்ட் போடுறதுக்கு இந்த புத்தகம் வேணும்னா
ஃபோன் பண்ணுங்க. டீட்டெயில்ஸுக்கு நம்பர் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அவ்வளோதான்.